வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 25 தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது டிசம்பர் மாதம் டிஎன்பிசிக்கு ஆனுவல் பிளானர் வரப்போகுது. யாரும் ஆனுவல் பிளானர் வந்த பிறகு, நோட்டீஸ் வந்த பிறகு படிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த 2025 விட்டுருப்போம், ஓகேவா? இது அப்புறம் பண்ணியிருக்கலாம், இப்போ பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் விடாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கன்சிக்யூட்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த வாட்டி எடுத்துடலாம். ஸோ டோன்ட் மிஸ் த டைம். ஓகே, வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். வருகின்ற எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸில் தான் நமக்கு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு வீடியோஸ் பார்த்தாலே போதும், அது மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எக்ஸாம்ஸ் அப்போ உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு சிசிபிஐ அப்படின்னா என்னன்னா கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா 2025 10th இருக்கு. இப்போ 2026 23வது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 23வது இடத்துல இருக்குது. ஓகே, இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா 23வது இடத்துல இந்தியா இருக்குது. போன வருஷம் 2025 இது 10th இருந்தது. பிரேசிலின் ஃபெலாமில் நடைபெற்ற UNCOP31 காலநிலை உச்சி மாநாட்டின் போது 2026 ஆண்டுக்கான காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு. அதில் இந்தியாவோட காலநிலை 23வது இடத்தை தரவரிசையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 13 இடங்கள் நம்ம சரிஞ்சிருக்கோம், ஓகேவா? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஜெர்மன் வாட்ச், நியூ காலநிலை நிறுவனம் மற்றும் காலநிலை நடவடிக்கை நெட்வொர்க் ஆகிய இணைந்து இந்த ரிப்போர்ட்டை தயாரிச்சிருக்காங்க. இதில் 61.31 ஸ்கோர் எடுத்து இந்தியா நடுத்தர செயல்திறன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23வது இடத்துக்கு இது ரேங்க்ல இருக்கும். ஓகே, 2026 குறியீடுல முதல் 3 இடங்கள்ல யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது டென்மார்க்கு, 5வது மொராக்கோ, 6வது யுனைடெட் கிங்டம். ஆனா முதல் 3 இடங்கள் காலியாகவே இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், 2025 ஆண்டுக்கான உமன் பிளைண்ட் T20 வேர்ல்டு கப் இப்போதான் ரீசெண்டா நம்ம வேர்ல்டு கப் முடிஞ்சது. அதுல இந்தியாவும் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றாங்க. ஸோ இது T20 வேர்ல்டு கப்பு. இதுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா, ஓகேவா? ஸோ 2025 மகளிர் பார்வையற்றோர் T20 உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா தான். இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் உமன் பிளைண்ட் கிரிக்கெட்டு T20 வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சு அப்படின்னா கொலம்போல, ஸ்ரீலங்கா கொலம்போல நடைபெற்ற முதல் மகளிர் T20 உலக கோப்பையில இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. இந்திய அணி இறுதி போட்டியில நேபாளத்தை 7 விக்கெட் வித்தியாசத்துல வென்றிருக்கு, ஓகேவா? அதே மெயின் டீமு எதுனா சவுத் ஆப்பிரிக்காவோட இருந்து வின் பண்ணாங்க. இது நேபாளு. கால்பந்து வச்சு தேர்ந்தெடுத்த பிறகு இந்தியா நேபாளத்தை 5 விக்கெட்டுக்கு 114 ரன்களுக்கு இது பண்ணுது. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்ச போதும். நேபாளம் பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதி போட்டியை எட்டியது. ஸோ இவ்வளவுதான். அடுத்து 3வது கொஸ்டின், இந்தியா போஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜென்சி முறையில ஒரு போஸ்ட் ஆஃபீஸை உருவாக்கியிருக்காங்க ரொம்ப ஆடம்பரமா. இது என்னன்னா IIT டெல்லியில, ஓகேவா? இந்திய அஞ்சல் துறை தனது புதுப்பிக்கப்பட்ட முதல் ஜெனரல் இசட் கருப்பொருள், அதாவது ஜெனரேஷன் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்சி அந்த நிலையத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நியூ டெல்லியில IIT டெல்லியில இந்திய அஞ்சல் துறை IIT டெல்லி வளாகத்தில் அதன் முதல் புதுப்பிக்கப்பட்ட ஜெனரல் இசட் அப்படின்னா ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த IIT டெல்லியில தான் ஜென்சி முறையில் போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவர்கள், IIT மாணவர்கள்லாம் இணைந்து இந்த இடம் நவீன அழகியல் மற்றும் வைஃபை இயக்கப்பட்ட மண்டலங்கள் மற்றும் படைப்பு, கிராஃபிட்டி, IIT ஆர்ட்ஸ் போன்ற எல்லாத்தையுமே இதில் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து உலகின் 3வது பெரிய மனிதாபிமான நன்கொடை, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3rd லார்ஜஸ்ட் ஹியூமனிடேரியன் டோனர் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து ஐக்கிய அரபு எமிரகத்தை தான் இது பண்ணியிருக்காங்க. ஹியூமானிட்டேரியன் மனிதநேயம், ஹியூமானிட்டேரியன் மனிதநேய செயல மனிதாபிமான நன்கொடை நாடாக மாறியது எது அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரகம். ஓகேவா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2025 தேர்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் குளோபல் யார்னா 2025. ஓகே, யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் அஃபேர்ஸ் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா USA, 2வது யூரோப்பு, 3வது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2வது உலக அளவில் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் 3வது பெரிய நாடு. ஃபர்ஸ்ட் USA, 2வது யூரோப் கண்ட்ரி, 3வது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, UAE. ஸோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த ஆண்டுக்கான மனிதாபிமான உதவியில் 1.46 பில்லியன் பங்களிச்சிருக்கு. ஸோ ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகரம் அபுதாபி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திராம்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இந்தியன் ரூபாய்னா, இந்தியன் ருபீஸ் ஒன்றுனா UAEயோட இது வந்து டாலர் வந்து 20 ரூபா. ஓகே, ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் தஹ்மான், பிரதமர் வந்து ரஷீத் அல் மக்தும். ஓகே, அடுத்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செபி, ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் செபி அப்பாயின்ட் பண்ணியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னன்னா, மத்திய அரசால் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முழு நேர உறுப்பினராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சந்தீப் பிரதான் அப்படிங்கிறவரை இவர் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபின்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக தான் நிஃப்டி 50 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஸோ இவங்க ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்கிற ட்ரேடிங்கு, இன்வெஸ்டிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே இவங்களோட இதில் தான் நடக்கும். பேங்க் ஓரியன்ட் எல்லாமே RBIயில் ரெகுலேட்டரில் வரும். ஸோ பங்கு வர்த்திகள் மூலயமா எல்லாமே எது கீழே வரும்னா செபிக்கு கீழே தான் வரும். ஸோ இது மத்திய அரசால் இந்திய பங்குகள் பரிவர்த்தனையில் யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சந்தீப் பிரதான். ஸோ சந்தீப் பிரதான், மத்திய அரசு சந்தீப் பிரதான் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் செபி முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து செபி 1990 நடைமுறைக்கு வந்தது. ஓகே, எஸ்டாப்ளிஷ் எப்போ பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 12, 1988 நிறுவப்பட்டது. அப்புறம் சட்டப்பூர்வ அந்தஸ்து பெறப்பட்டது ஜனவரி 30, 1992. தலைமையகங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கு. ஸோ இது இவர் வந்து ஒரு IRS ஆஃபீஸராக 1990 இருந்தார். அடுத்து இந்திய உள்நாட்டு நீர்வழிகள், இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா who has been appointed as the chairman of Inland Waterways Authority of India. Inland Waterways Authority of India யாருன்னா சுனில் பாலிவால் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. சுனில் பாலிவால். ஸோ இவர் வந்து சேர்பர்சன் ஆஃப் சென்னை போர்ட் அத்தாரிட்டி அண்ட் காமராஜர் போர்ட் லிமிடெடு. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஆக்ட் எப்போன்னா 1985. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அப்புறம் இந்திய சினிமாவின் நாயகன் என்று அழைக்கப்படுற 89 யார் காலமாயினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் தர்மேந்திரான்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இந்திய சினிமாவில் நாயகன் என்ற அன்புடன் அழைக்கப்படுற 89 வயதில் இவர் காலமானார், தர்மேந்திரா. ஓகேவா, இவர் வந்து ஹீ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பத்மபூஷன் 2012 வாங்கியிருக்கிறார். ஓகே, தர்மேந்திரா. அதுக்கப்புறம் எந்த விமான கண்காட்சியில் தேஜாஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாகி விமானி இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷெஷல்ஸ். ஸோ ரீசன்ட்லி ஏர் ஷோ ஃபைட்டர் ஜெட் தேஜாஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ துபாய் ஏர் ஷோவில். ஸோ இதில் யார் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விமானி இறந்துட்டாரு. ஸோ விமான கண்காட்சி, துபாய் விமான கண்காட்சியில் என்னென்னா தேஜாஸ் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேவா, விங் கமாண்டர் நமன் ஷியால் துபாய் விமான கண்காட்சியில் இவர் தான் இறந்து இருந்தார். ஓகே, இதை வடிவமைச்சது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். அதுக்கப்புறம் உலகின் முதல் செயற்கை மிதக்கும் தீவை எந்த நாடு கட்டமைச்சிருக்கு? அதாவது ஃப்ளோட்டிங் ஐலாண்டு எது? சைனா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் வந்து சைனா தான் இதை வடிவமைச்சிருக்கு. ஸோ எதிர்கால உள்கட்டமை நோக்கி ஒரு முன்னேற்றம் தான் இது.
வெடிப்புகள், கடுமையான புயல்கள் மற்றும் நீண்டகால கடல் நிலைமைகளை தாங்கும் திறன் கொண்ட இந்த ஒரு ஐலாண்டை, ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2022 இது நிறைவடையதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மேற்கு சேதி நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு? அதாவது ஹைட்ரோ வெஸ்ட் செத்தி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், வெஸ்ட் செட்டி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், எங்க அப்படின்னா நேபாளில். ஸோ நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். மேற்கு சேதி நீர்மின் திட்டத்திற்கான கணக்கெடுப்பின்படி இது ஒரு என்ன அப்படின்னா, இந்த மேற்கு சேதி நீர்மின் திட்டம் நேபாளத்தில் உள்ள கர்நாலி நதியின் துணை நதியான சேதி நதியில் 750 மெகாவாட் நீர்மின் நிலையம் இதை உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் எந்த கண்ட்ரி வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி குவாலிஃபை இருக்குன்னா குராக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப்பில். ஸோ டச்சு கரீபியன் தீவான குராசோ அதன் கடற்கரைகளுக்கு பெயர் பெற்ற இந்த இது வந்து வில்லம்ஸ்டாட், அதிகாரப்பூர்வ மொழி பபியோ மேண்டோ, டச்சு, அப்புறம் ஆங்கிலம், கன்னடம், தென் அமெரிக்காவில் இருக்குது. கண்டம் வந்து நாணயம் கரீபியன் கில்டர். ஸோ இது வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் 20வது G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினார். அதாவது கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நவம்பர் 21 முதல் 23 வரை தென்னாப்பிரிக்காவில் ஜோஹன்னஸ்பெர்க் சென்று 20வது G20 தலைவர் மாநாட்டில் பங்கேற்றாரு. ஸோ தெற்கில் நடைபெற்ற 4வது தொடர்ச்சியான G20 உச்சி மாநாடு இதுதான். இதில் என்ன தீம் வந்து சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி. ஸோ தென்னாப்பிரிக்காவின் G20 தலைமைத்துவத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் நிலைத்த தன்மை. சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, அப்புறம் இதில் சஸ்டைனபிலிட்டி இதை கொண்டு வந்தது. சஸ்டைனபிலிட்டி. அடுத்து தேசிய முந்திரி தினம் 2025 எந்த தேதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 23 நவம்பர் முந்திரி தினம். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டில் முந்திரி அதிகமாக எங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். அது பேர் என்ன, நெய்வேலி அந்த ஏரியாவில் தான், கடலூர் மாவட்டத்தில். நவம்பர் 23 தேசிய முந்திரி தின கொண்டாட்டத்தை குறிக்குது. ஸோ உலகில் மிகவும் விருப்பப்படும் இந்த முந்திரி இதில் வந்து முந்திரி மரம் அன்கார்டியம் ஆக்சிடென்டல் வடகிழக்கு பிரேசிலில் தோன்றிய ஒரு வெப்பமண்டல பசுமை இதுதான். ஸோ இதுக்கு பேர் என்ன, அன்கார்டியம் ஆக்சிடென்டல். இது போர்ச்சுகீஸ் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்துச்சு அப்படின்னா 1560லேருந்து 1865 நாட்டுக்குள்ளே. இப்போ தமிழ்நாட்டில் நெய்வேலியில் அதிகமாக விளையுது. சமீபத்தில் 2026 டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது யார், ரோஜர் ஃபெடரர். ஓகேவா, ரோஜர் ஃபெடரர் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ டென்னிஸில் அதிக பதக்கங்களை வாங்கினது இவர் தான். நவம்பர் 19, 2025 அன்று வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் 27, 29 அன்று இந்த ரோஜர் ஃபெடரர் நியூ போர்ட்டில் நடைபெற இந்த இதில் வந்து ரோஜர் ஃபெடரரை ஹால் ஆஃப் ஃபேமாக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ வரவிருக்கும் ஹார்ன்பில் விழா. ஸோ இது நேற்றையும் பார்த்தோம். ஹார்ன்பில் விழாவில் சுவிட்சர்லாந்து, அயர்லாந்தும் இந்த வாட்டி சிறப்பு விருந்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது நாகாலாந்தில் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல், குயின் ஆஃப் ஃபெஸ்டிவல், கிங் ஆஃப் ஃபெஸ்டிவல் இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ யாருன்னா சுவிட்சர்லாந்தும் அயர்லாந்தும் இதில் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து யூகே அதாவது இங்கிலாந்து வந்து இதில் பார்வையாளர்களாக இருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசின் கிரேட்டர் நொய்டாவில் 2022 நடைபெற்ற உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 9 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கு. ஓகேவா, 9 தங்கப்பதக்கங்களை குத்துச்சண்டையில் வென்றிருக்கு. ரெண்டாயிரத்தி 2025 இது நாட்டிற்கு ஒரு வரலாற்று சாதனையாகவும் சொல்றாங்க. யாருன்னா இந்த குத்துச்சண்டை வீரர்களை ஜெய்ஸ்மின் லம்போரியா, நிகாத் ஜீரின், பர்வின் ஹூடா, அருந்ததி சௌத்ரி, பிரீத்தி பவார் இவங்க எல்லாமே வந்து 9 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஆண்கள் பிரிவில் சச்சின் சிவாச்சு, குவாலியா ஆகியோர் இவங்கெல்லாம் வந்து
தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் லக்னோவில் நடந்த உலக தலைமை நீதிபதிகளின் சர்வதேச மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. உலகளாவிய மோதல்களையும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ரெனியூவ்டு இன்டர்நேஷனல் ஆர்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வேர்ல்டு, அதாவது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வேர்ல்டு. இதில் 21 நவம்பர் யார் வந்து இதில் கலந்துக்கிட்டு பேசினாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் இருக்காங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங், அவங்க தான் இதில் பேசினாங்க. ஸோ இஸ்ரேல், ஹமாஸ், உக்ரைன் மற்றும் ரஷ்யா போன்ற மோதல்களிலும் சூடானில் மனிதாபிமான நெருக்கடியிலும் ஐநாவோட தலையீடு காட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்தார். ஏன்னா அதில் அவங்க தலையில்லை. ஸோ ஐநா நடவடிக்கை உள்ள வரம்புகள், உள்நோக்கமின்மை, இது எல்லாமே எடுத்து எதில் பேசினாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் யார் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்து, இந்திய ஐரோப்பிய ஒன்றிய எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களை வலுப்படுத்திய ரிசர்வ் வங்கி என்ன இணைப்பு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூபிஐ டிப்ஸு இது அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்கள் ஊக்குவிப்பதற்காக யூபிஐ அமைப்பை அதிகார வரம்புகளின் விரைவான இந்த ஆர்பிஐ இதை வெளியிட்டிருக்கு. இது எப்போ அப்படின்னா, மலிவான மிகவும் வெளிப்படையான அணுகக்கூடிய எல்லை தாண்டிய பரிவர்த்தனை தான் இது. ஓகேவா? யூபிஐ வித் டார்கெட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட். அந்த டிப்ஸுக்கு மீனிங் என்னன்னா, டார்கெட் இன்டென்ஸ் பேமெண்ட் செட்டில்மெண்ட், உடனடி பண பரிமாற்ற தீர்வு அப்படிங்கிறது. ஸோ என்பிசிஎல் சர்வதேச பண பரிமாற்றம் லிமிடெட் இதில் கலந்துருக்காங்க. டிப்ஸ் யூரோ அமைப்பால் உடனடி பண பரிமாற்றம் அமைக்க இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப வேகாவும் இருக்கும். ஸோ நிறையா மேட்டர் இருக்குது. ஸோ பார்த்து ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Sendermap. You dare to dream, we care to accomplish.